அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாகியலட்சுமி. ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீ சமயபுரத்தாளின் பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் ஆகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், அந்த குழந்தைய பெற்ற தாய் தகப்பனாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் குழந்தைய என்னவா படிக்க வைக்க ஆசைப்படுறீங்க, நீ என்னவா படிக்க ஆசைப்படுற அப்படின்னு கேட்டாக்கா டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டாக்டர் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் அப்படி ஒரு பெருமையும் அப்படி ஒரு பிரகாசமான ஒளியும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஒரு வைப் அந்த பேருக்கு உண்டு, பெருமையும் உண்டு. அப்போ எல்லாருமே டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே உண்டு. ஆனால் எல்லாத்தாலையும் ஆக முடியுதா? ஆக முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்கள அதில் மூவ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். முதல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா என்னென்ன அமைப்புகள் நல்லா இருக்கணும், எந்தெந்த பாவகங்கள் நல்லா இருக்கணும், எந்தெந்த கிரக அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா சில நட்சத்திரங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், மிருகசீரிடம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக சூரியன் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆட்சி பெற்று உச்சம் பெற்று 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் பெற்று இருக்கும் பொழுது சூரியன் நல்லா இருப்பார். அப்போ அவர் நல்லா இருந்தாக்கா நம்ம டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த உலகத்தில் சூரியன் இல்லை அப்படின்னாக்கா எந்த ஒரு உயிருமே உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு புழு ஒரு பூச்சி உயிரோடு இருக்கணும்னா கூட சூரியன் இருக்கணும். சூரியன் இல்லைனாக்கா யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சூரியன் நம்ம ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது நமக்கு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் தோன்றிய காலத்தில் முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அஸ்வினி தேவர்கள் தான் அப்படின்னு நம்ம ஜாதக நூல்கள் சொல்லுது. அப்போ அஸ்வினி அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரங்கள், அஸ்வினி மகம் மூலம். அப்போ இந்த கேது பகவானுடைய அந்த பலம் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக மருத்துவர் அவர் ஆயே தீர்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். படிக்காதவங்களாக இருந்தால் கூட ஒரு மந்திரிச்சு திருநீர் போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு சரியாக போயிடும். அப்பேற்பட்ட பவர் அந்த கேதுவின் நட்சத்திரத்துக்கு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் காலச்சக்கரத்துக்கு 1-8 ஆதிபத்தியம் பெற்றவர், இரத்தத்திற்கு காரகர் அவர் தான். அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னே சொல்லலாம். 8ங்கிறது அறுவை சிகிச்சை. ரத்தம் இல்லாத ஒரு மருத்துவம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்போ செவ்வாய் இன்றியமையாத ஒரு விஷயமா மருத்துவத்தில் காணப்படுறார். அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவ குணம் உண்டா, மற்ற கிரகங்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் மருத்துவ குணங்கள் உண்டு. அவரவர் பிரிவுகள் எந்த கிரகம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் இடத்தோடு 10ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகுதோ அந்த பிரிவில் நம்ம மருத்துவராக போகும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ சூரியன் நல்லா இருக்கிறார் அப்படின்னாக்கா கண் மருத்துவராக போகலாம். சந்திரன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் தாய்க்காரகர் மனோகாரகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மகப்பேறு மருத்துவராக போகலாம், மனநல மருத்துவராக போகலாம். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா பல் மருத்துவராக போகலாம், அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். எலும்புக்கு காரகரும் செவ்வாய் தான். அப்போ புதன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா மூளை நரம்பியல் சம்பந்தமான துறையில் இவங்க டாக்டராக போனாங்கனாக்கா நல்ல ரிசல்ட் இவங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின் சம்பந்தமான துறையில் போகிறது இவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுக்கு குழந்தை நல மருத்துவராக போகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படின்னாக்கா பாலியல் சம்பந்தமான துறையில் போகிறது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு எலும்பு முறிவு டாக்டராக போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. டயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவில் போகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ராகுவிற்கு ஸ்கேன் பண்ணுறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி துறைகளில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
கேது பகவான் வந்து ரண சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா கிரகங்களுக்கும் மருத்துவ குணங்கள் உண்டு. நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அந்த துறையில் போகும் பொழுது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த பாவகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ங்கிறது படிப்பு ஸ்தானம் இல்லைங்களா. 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அறுவை சிகிச்சை நிபுணராக போகணும் அப்படின்னாக்கா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 6, 10ங்கிறது தான் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். 6ங்கிறது சர்வீஸ் பண்ணுறோம், நம்மளுடைய தொழில் வந்து சொந்த தொழில் செஞ்சு ஒரு முதலாளியாக இருக்கிறதுக்கு தகுதியா அல்லது மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை நம்ம செய்ய போகிறோமான்னு சொல்கிறது அந்த 6ஆம் இடம் தான். இப்போ 6, 10 காம்பினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அதெல்லாம் இருந்துச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அவங்கள வந்து அந்த வழியில் பயணிக்க வைக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போட்டிருக்கேன். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, 5/1/2000 பிறந்த பெண். இது 7:13 PM சாயந்தரம் பிறந்திருக்காங்க. திருச்சி மாவட்டம் அவங்க பிறந்த ஊர். இவங்க பிறந்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா கேது திசை 2 வருடம் 10 மாதம் 29 நாளில் இருப்பு இருக்கு. அதுக்கடுத்து சூரிய திசையில சனிபதி தற்போதைய நிலையில ஓடிட்டு இருக்கு 2026 9/22 வரைக்கும். இவங்களுடைய ஜாதக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் வந்து கடக லக்னம். கடக லக்னம், லக்னத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன், 7ல கேது, 8ல செவ்வாய், 10ல சனி, குரு. இதுதான் இவங்களுடைய கிரக அமைப்பு. இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே, இந்த ஜாதகம் மட்டும் இல்லை, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி யாரு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி யாரு, அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம 50% நம்ம அதில் பலன் எடுக்கலாம். அடுத்து லக்னாதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, இவங்க 3 பேரும் தான் ஒரு ஜாதகத்தில் முழுமையான பலனை சொல்லக்கூடியவங்க. லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியோ எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த இடத்தினுடைய விஷயங்கள் தான் இவங்க வாழ்நாள் முழுதும் டிராவல் ஆகிட்டே இருக்கும். இவங்க உடம்புலையும் சரி, மனதிலையும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க அதை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு பாருங்க, லக்னம் வந்து கடக லக்னம், லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி பூசம் 1ஆம் பாதத்தில் நிற்கிது. அது சனி பகவானுடைய நட்சத்திரம். அது இவருக்கு 7, 8க்கு அதிபதி. அவர் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல நீசமாகி உட்கார்ந்துருக்கார். நீசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு நீசம் பெற்ற கிரகம் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கு அப்படின்னாக்கா, இந்த பெண்ணோடைய வாழ்நாள் முழுதும் தொழில் ஸ்தானம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காகவே பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல் பாயிண்டாக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க, லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அவர் சர்வீஸ் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அவர் கேது சாரம் வாங்கி கேது 7ல இருக்கிறார். அப்ப லக்னாதிபதியும் கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறார். கேது யாரு, மருத்துவ கிரகம். 6ல இருக்கிறாரு லக்னாதிபதி. 6ங்கிறது எது, சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இல்லைங்களா. அப்ப இந்த பொண்ணு மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தகுதியான ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா. அதுக்கு அடுத்தபடியா பாருங்க, இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் ஜீவனஸ்தானத்துல. சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப 6, 10 காம்பினேஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க இந்த பெண் வந்து சர்வீஸ் மூலியமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இங்க இருக்குங்களா. அந்த குரு பகவான் பாருங்க, அவரும் கேது சாரம், மருத்துவ கிரகத்தினுடைய சாரம் தான் வாங்கியிருக்காரு. அப்போ இந்த பெண் வந்து மருத்துவராகிறதுக்கு முழு தகுதி படைத்த பெண் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தபடியாக பாருங்க, அந்த 6ஆம் இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு? சந்திரன் இருக்காரு, லக்னாதிபதி. அதுக்கு அடுத்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இவங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன். அவர் போய் 6ல் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இவங்க மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் இவங்களுக்கு வருமானம் வரும். அது மட்டுமல்ல, சூரியன் வந்து ஒரு மருத்துவ கிரகம். அப்போ மருத்துவத்தின் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரும். அந்த சூரியன் யாரோடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு? சுக்கிரனின் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சுக்கிரன் வந்து 4ஆம் அதிபதி, 5ல் இருக்காரு. 4ங்கிறது படிப்பு, 5ங்கிறது உயர் படிப்பு. அப்போ வந்து இவங்களுடைய படிப்புங்கிறது வந்து மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அதே இடத்துல புதன் இருக்கார். புதன் பாருங்க 3, 11, 12க்கு அதிபதி. அவரும் ஒரு மருத்துவ கிரகம். அவரும் சுக்கிரசாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. அவரும் படிப்புக்குரிய சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. அப்போது அங்கே 6ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன் 3மே மருத்துவ கிரகங்கள். அந்த மருத்துவ கிரகங்கள் 6ங்கிற சர்வீஸ் ஸ்தானத்தில் அமர்ந்து படிப்புன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்ததிபதியோடைய சாரம் வாங்கி 5ஆம் இடம்ங்கிற மேல் படிப்பில் இருக்காங்க. அப்போ படிப்புங்கிறது வந்து இவங்க மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இங்கே ஆகிருக்கு. தொழிலும் மருத்துவ கிரகங்கள் 2ம் அங்கே இருக்குது. இப்போ இவங்க எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ இந்த 2026 9க்குள்ளார அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. போகிறதுக்கு காத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பாருங்க, 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேல் படிப்புக்கு காரகர் இல்லையா? அவரே 10ஆம் அதிபதியாகவும் வராரு. ஜீவனஸ்தானாதிபதி அவர் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. 8ங்கிற இடத்துல உட்காந்து ராகுவின் சாரம் வாங்கி அந்த சாரநாதன் லக்கணத்தோட கனெக்ட் ஆயிட்டாரு. 10ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்துக்கு போய் ராகு சாரம் வாங்கி ராகு கனெக்ட் ஆயிட்டாரு. அப்போ இந்த இடத்துலையும் செவ்வாயும் அவங்களோட கனெக்ட் ஆயிட்டாரு. ராகுவும் லக்னத்தோட கனெக்ட் ஆகிட்டாரு. அப்போ மருத்துவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே இவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தோடையும் லக்னாதிபதியோடையும் 6ஆம் இடத்தோடையும் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து எல்லா கிரகமும் அமைஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? பொதுநல மருத்துவராக இருக்கிறாங்க. இவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த படிப்பு தான் இவங்க படிச்சிருக்காங்க. இதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேல் படிப்புன்னு சொல்லக்கூடியது வந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டதுனால அவங்களுக்கு இந்த டாக்டர் ஆகணும்னாக்கா 5 வருட படிப்பு இல்லைங்களா? அதில் 3 வருடம் ஒரு இடத்துல படிச்சிருக்காங்க. அதில் பிரேக் ஆகி மீது 2 வருடம் வந்து வேறு இடத்துல படிச்சிருக்காங்க. அது ஒன்று தான் இவங்களுடைய இதில் ஒரு மைனஸ் படிப்பில். மற்றபடி நீட்டாக படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 2026 9 12 22ஆம் தேதிக்கு அப்புறம் சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகுது. புதன் வந்து இவருக்கு 3 12க்கு அதிபதி. 12ங்கிறது ஹாஸ்டல் படிப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் புதன். அவர் போய் 6ஆம் இடத்துல உட்காந்து மறுபடியும் அவர் வந்து 4ஆம் அதிபதி சாரம் வாங்கி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறுபடியும் படிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. எம்டிக்கு படிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதையும் அவங்க அழகாக படித்து முடிச்சு வருவாங்க. இப்படி எந்த ஒரு தடையும் தாமதமும் ஒரு பழுதும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிற அளவுக்கு எல்லா கிரகங்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் படிக்க வைக்கலாம் டாக்டருக்கு. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்க எதுக்காக பிறந்திருக்காங்க, எதை நோக்கி பயணிக்கிறதுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அதன் மூலியமாக நம்ம குழந்தைங்களை வழி நடத்திட்டு போகும் பொழுது அவங்க லைஃப்பில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு காத்திருக்காங்க. அதை நம்ம பார்த்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு ஜாதகத்தின் மூலியமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்கள படிக்க வைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழ்ந்த ஒரு விருப்பம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் நீங்கள். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாக்யலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலேருந்து 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே போய் அமர்றாரு.
தன்னுடைய 3, 7, 10ன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகளால் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்ய காத்திருக்கிறார். 12ஆம் இடத்துல தன்னுடைய பார்வை படுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தொழில் ரீதியான அலைச்சல் திருச்சல்களை இவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதியில் இவங்க நல்ல லாபங்களை இப்போ பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும். இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தி நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் கம்மியாகும், அலைச்சல் திருச்சல் அதிகமாகும்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால நம்ம ஒரு இடம், பொருள், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையில் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஏன்னா டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு வீட்டு கட்டிட வேலைகள் மாற்றி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இங்கே வரும். பக்கத்து வீட்டில எல்லாம் ஒரு சின்ன சின்ன உரசல்கள் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அம்மாவின் உடல் நலத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். சொத்துக்கள் வாங்குவதில் கவனத்தை செலுத்தணும்னு சொல்லலாம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். 7ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகலாம். அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழும் பொழுது அந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு சொல்ல காத்திருக்கிறது. நம்ம இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் சனி பயிற்சிக்கு மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு சாரச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா வெற்றிலை மாலை வாங்கி போடுவது, வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சி மூலியமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.